தமிழ்நாட்டில் பெண்ணுரிமை பேசக்கூடிய 50-64 ஆண்டு காலமாக நாங்கள் பெண்ணுரிமையை பேணி பாதுகாக்கிறோம். திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா இங்கே வந்து பெண்களே பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல பெண் குழந்தைகள் 7000 பேர் ஒரு 4-5 ஆண்டுகளில் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகப்பட்டு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன இது? அவர் அதனுடைய கொள்கைகள் இருந்து ஏதாவது மாறுபடுறாரா? இப்போ திமுகவினுடைய செய்யக்கூடிய தவறுகள் இருந்து அவர் அதை விமர்சிக்காமல் இருக்காரா? இல்லை திராவிடம் தமிழ் தேசியத்தை வந்து திராவிடம் எப்படி தமிழ் தேசியத்தை வந்து அமுக்குகிறது என்பதில் அதை வந்து சுட்டி காட்டுவதில் அதில் ஏதாவது அவர் வந்து சமரசமாக இருக்காருன்னு வந்து பார்த்தா இல்லை. அப்படி இருந்தால் அவன் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கையில இருக்க மாட்டான். ஒவ்வொரு மேடைக்கும் வந்து விஜய் இல்லாம ஒரு செய்தியாளர் சந்திப்பாகட்டும், அல்லது அவர் நடத்தக்கூடிய கூட்டங்களாகட்டும், அல்லது தனிப்பட்ட அரங்குகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகாட்டும், எல்லாவற்றிலுமே விஜயை தாக்குவதுதான் அவருடைய வந்து குறியா இருக்காரு சீமான். ஆளக்கூடிய கட்சி யாரு? திமுக. அந்த திமுக எதிர்ப்புல இருந்து இப்ப பின்வாங்குறாருங்கிறது தான். அது நீங்க எப்படின்னு வந்து பார்த்தா இதில் தான் சீமானுக்கு இவங்களுக்கு வந்து கிளாஷ் ஆகிறது. இவர்கள் தொடர்ந்து வந்து ஈவே ராமசாமி பெரியார் என்கிற பிம்பத்தை நீங்கள் கட்டமைச்சிட்டு அவர் செய்யாதெல்லாம் செய்ததை போலவும் சொன்னாதெல்லாம் சொன்னதை போலவும் எல்லாமே அவர் தான் தமிழர்களுக்கு செஞ்சார். அதுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து ஏதோ துணிமணி இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருந்தாங்கிற போறதை நீங்கள் சொன்னது அப்படிங்கிறத அந்த பிம்பத்தை உடைக்கிறாங்க அவங்க. இப்போ இதே திராவிடம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தமிழர் சாதி வெறியர்கள் அப்படிங்குது. அப்படி என்ன கிட்டத்தட்ட அடிப்படையை தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை ஆணி வரையை பிடுங்கக்கூடிய செயலை தான் விஜய் செய்கிறார். அதுதான் பிரச்சனை. அதுதான் வெளிப்படையாவே அதுதான். ரசிகத்தன்மையை மட்டுமே வைத்துக்கொண்டு எங்கிட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க வைத்துக்கொண்டு நான் 26 முதலமைச்சராவேன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்களை எவ்வளவு ஏளனமாக நினைத்திருக்காரு விஜய். ஒட்டுமொத்த ஃபீல்டு ஒர்க்கை அடிச்சுக்கிட்டு மக்களை மயக்கி வந்து வாக்குகளை வாங்கிட்டு போகுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை விட மாட்டார் சீமான். நிச்சயமா விட மாட்டார், உறுதியா விட மாட்டார். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு ஊடகவியலாளர் விஸ்வா என்கிற விஸ்வநாத் அவருடைய அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். 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 தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசும்போது முதலமைச்சராகட்டும் அமைச்சர்களாகட்டும் சொல்லக்கூடிய ஒன்று, இங்கொன்றும் அங்கொன்றுமா நடக்கிற விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க. கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும்பொழுது நாங்கள் ரொம்ப சரியான பாதையில் போயிட்டு இருக்குங்கிற மாதிரியான பதில நான் வேற ஒரு வார்த்தை சொன்னாலும் அதனுடைய சாராம்சம் அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் எப்படி இருக்குது? இல்லை, இதில் என்னன்னா இது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உத்தி. தமிழ்நாட்டில் ஏதாவது நீங்கள் ஒரு குறை சொன்னீங்கன்னா பேருந்து சரியில்லைன்னா நீங்கள் இது ஒரிசா பீகாரை ஒப்பிடும்போது இங்கே நல்லா இருக்கும்பாங்க. இங்கே ஒரு 1000 கொலை நடந்துருச்சு அப்படின்னா ஒரிசாவில் 1001 கொலை நடந்திருக்கு, இது ஏன் பெரிய குறையா சொல்றீங்க அப்படிம்பாங்க. இது ஒரு உத்தி. அதுதான் இவர்களும் பயன்படுத்தான்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா எதிர்கட்சி தலைவர் அந்த அறிக்கையில ஒரு மிக முக்கியமான புள்ளி விவரங்களை கொடுத்திருந்தார். 6999 சிறுமிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 4 மாதங்கள் 501 கொலைகள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னாங்க. இது எண்ணிக்கை உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது புள்ளி விவரங்கள் அடிப்படையிலேயே நீங்க வந்து ஒரு அலார்மிங் ஸ்டேஜ், ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தான். இதில் நம்ம என்னன்னா இந்த திமுக ஆட்சி வந்தா சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது, அதிமுக ஆட்சி வந்தா சட்டம் ஒழுங்கு சரி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒப்பீனியனா இருந்தாலும் இது பின்னணி என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா நீங்க அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் காவல்துறையை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. அதுல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருந்துச்சு. இதுக்கு ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஒரு அமைச்சர் அப்போது இருந்தார். சரி. அந்த அமைச்சர் வந்து ஒரு பெரிய வழக்கு, அதிமுக தொடர்பான ஒரு பெரிய வழக்கு, ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குக்கு போயிட்டு இவர் அமைச்சரான உடனே என்ன பண்றாருன்னா நேராக போய் அப்போது மாநகர ஆணையர் விஜயகுமார் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட போயிட்டு வந்து போறாரு, உட்காராரு, வாங்க உட்காருங்கன்னு சொன்ன உடனே அந்த வழக்குல 2-3 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க அப்படின்றாரு. அவர் விஜயகுமார் அப்படி எதுவும் சொல்ல, அப்படியா சரிங்க, எதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் ஒரு ஃபோன் போட்டு தரேன், அவங்ககிட்ட சொல்லிடுங்க, அவங்க சரின்ட்டாங்கன்னா நான் செஞ்சிடறேன்னு ஃபோனை போட்டு கொடுக்குறாங்க. அந்த பக்கம் நான் ஜெயலலிதா பேசுறேன் அப்படின்னு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இனிமே ஏதாவது இந்த வந்து போலீஸ்க்குள்ள வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினா நான் தொலைச்சிருவேன் நான் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்புறாங்க அமைச்சர். ஆமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் அவங்க சமரசம் இல்லாமல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ ஒருத்தர் போய் ரெக்கமெண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸு ஆவாங்க.
இப்போ இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 1/2 ஆண்டு காலத்துல பார்க்கிறோம். போலீஸ் அப்படிங்கிறது ஆங்காங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அவர்களே வந்து நெறைய ம். ஆ வெளிப்படையாவே அவர்கள் வந்து செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ம். ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. ம். இப்போ ஒற்றுமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்க ஆர்டர் போட்டா கடைசி கான்ஸ்டபிள் வரைக்கும் இருக்கும். சரி. அது இங்க குறைவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ம். ம். 1 2வது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் ஒழுங்குல இப்போ இந்த குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறாங்க இல்லைங்களா? ம். ம். நான் உங்களுக்கு தெரியும் நான் கிரைம் நிச்சயமா. பீட் போலீஸ் பீட் பார்த்துட்டு இருந்தவன் நானு. இந்த குற்றச்செயல் ஈடுபடக்கூடியவங்கள நீங்க வந்து செய்தித்தாள்ல எடுத்து பாருங்க. ம். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வழக்குக்கு மேல இருக்கு. ம். அ அவன் ஏற்கனவே குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களா இருக்காங்க. புதிய குற்றவாளி இல்ல. ஃப்ரெஷர்ஸ் இல்ல. இல்ல. அது ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் மிக குறைவுன்னு சொல்லலாம். ஆ. இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த கோயம்புத்தூர் அந்த பெண் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து பெயில்ல வந்திருக்காங்க. அ அ அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 12 வழக்குகளுக்கு மேல இருந்திருக்கு. அவர் பகல்ல சாயந்தரம் பிரியாணி கடை வச்சுட்டு பகல்ல திருடிட்டு இருந்திருக்காரு ஹாயா அவரு. ம். பல இதுல இருந்திருக்காரு. இப்படி எல்லாமே நீங்க வந்து இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அது மாரி வந்து குற்றத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கிறது நம்ம அப்போ பார்க்கிறோம். என்ன சொல்றீங்க? அந்த கண்காணிப்பு இல்ல அவர்கள் மீது. அப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து நீங்க மாநகர ஆணையர் சொல்லியிருக்காரு 4500 ரவுடிகள் இருக்காங்க. A+, A, B என்ற கேட்டகரைஸ் பண்ணி நாங்க அவங்கள கண்காணிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது இது சிரமமான காரியம் தான். காவல்துறையை நம்ம குறை சொல்லல. ம். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்க்கிறோம் நம்ம. இப்ப நம்ம காவல்துறையோடு அமர்ந்து நம்ம பேசினோம்னா, எப்படி இந்த இஷ்யூவ வந்து நம்ம அணுகுவோம் அப்படிங்கிறத நம்ம யார் மீதும் குறை சொல்றதுக்காக நம்ம சொல்லல. அப்போ இவங்க பண்றது பூராமே எல்லாமே வந்து ஏற்கனவே குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களா இருக்காங்க. அப்ப இது ஏடிஎம்கே பீரியட்ல இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதற்கு தான் தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது குண்டாஸ்ங்கிறது. ம். ம். அது வந்து ஒரு திருந்துற வரைக்கும் அவனை வந்து சிறையில் வைத்திருந்து அவனை திருத்த வேண்டும்ங்கிறது அதுக்கான அடிப்படை. ஆனா நமக்கு இப்ப குண்டாஸ் யார் மீது பாய்ச்சப்படுகிறது, ம். யார் மீது பத்திரிகையாளர். யார் மீது ம். பாய்ச்சப்படாமல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அ கொ கொ ஒண்ணும் இல்ல திருப்பூர்ல ஒரு பத்திரிக்கையாளர் தான் அவரு. அது பத்திரிக்கையாளரா, ஊடகவியலாளரா அவரு. அவர வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 2 கை 2 கால வந்து கூலிப்படை வச்சு வெட்டுனாங்க. வெட்டுனது யாருன்னு பார்த்தா ஒரு நுண்ணறிவு பிரிவு காவல்துறை அவர் கைது செய்யப்பட்டார் அவரு. ம். இது எல்லாம் ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னணியில வந்து மது அப்படிங்கிறது இருக்கு. இருக்கு. போதை அப்படிங்கிறது பெரிய ஒரு இருக்கு. ம். மதுபானம் மட்டும் இல்ல. ஒண்ணு போன தீபாவளிக்கு 400 கோடிக்கு வித்த மதுபானம், இந்த தீபாவளிக்கு 800 கோடிக்கு விக்குது. ம். 2 மடங்கு. ஆமா. இப்ப நாங்க எல்லாம் குடிக்கிறவனே கணக்குல வச்சுக்கங்களேன். தமிழ்நாட்டுல ஒரு 2 கோடி பேர், 2 1/2 கோடி பேர் வந்து அன்றாடம் குடிக்கிறவங்க இருந்தா, எப்படி 2 கோடி பேர் 800 கோடிக்கு குடிக்கிறாங்க? ம். அப்போ இதுல அதே போல இந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாமே போதையில இருந்திருக்காங்க பெரும்பாலும் அப்படிங்கிறது இருக்கு. ம். எடுத்துக்காட்டா கோயம்புத்தூர் நிகழ்வு. போதையில தான் அந்த போய் குடிச்சிட்டு தான் போய் பண்ணாங்க. இது இல்லாம பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல கஞ்சா சாக்லேட்ஸ்ங்கிற 5000 6000 சாக்லேட்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ம். ஆக இது எல்லாமே ஒட்டுமொத்தமா தான் இருக்கு இப்போ. ம். எனக்கு என்ன வருது, சிவில் சொசைட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ம். நம்ம அதிமுக, திமுகவே விட்டுறலாம். சரி. எவ்வளவு என்ஜிஓஸ் இருக்காங்க. ம். பெண்களை பாதுகாக்கக்கூடிய, குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருக்காங்க. ஒருத்தர் வாயே திறக்கலையே. வாய திறக்கலன்னு மீன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள வெளிக்கொண்டு வரதுக்கு தயக்கம் இருக்குங்கிற மாரி. ஆட்சிக்கு எதிரா நீங்க கொண்டு வரட்டி கூட பரவாயில்ல. ஆட்சிக்கு எதிராகனா இந்த குற்றங்களுக்கு எதிராக அப்போ நீங்க அந்த ஒண்ணு அரசுக்கு ஆலோசனை கொடுக்கலாமே. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு ஆலோசனை அட்ரஸ் கொடுக்கலாமே. பண்ணலாம். பண்ணலாம்ல. இவ்வளவு இருக்கு. இது வந்து அரசாங்கம் சொல்லணும். இதுக்கு வந்து தனியா நீங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தலாம். இப்ப இந்த போக்சோ எல்லாம் கொண்டு வந்தாங்க. 7000 குழந்தைகள்ங்கிறது வந்து இது அது இந்தியாவுல, தமிழ்நாட்டுல பெண்ணுரிமை பேசக்கூடிய 50, 64 ஆண்டு காலமாக நாங்கள் பெண்ணுரிமையை பேணி பாதுகாக்கிறோம். திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா இங்க வந்து பெண்களே பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல பெண் குழந்தைகள் 7000 பேர் ஒரு 4, 5 ஆண்டுகள்ல வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகப்பட்டு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்கன்னா என்ன இது? இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஆளுங்கட்சியும் சிந்திக்கணும், எதிர்க்கட்சியும் சிந்திக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை தேவையா இல்ல இருக்கு. நீங்க இந்த நம்பர்ஸ் சொல்றீங்களா? இதையும் கூட டிஃபன் பண்ற மாரியான சில பேச்சுக்களும் பார்க்க முடியுது. மற்ற மாநிலங்களோட ஒப்பீடு இன்னொரு பக்கம். இப்போது நாங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அது வழக்குகளாக பதிவு செய்யப்படுது. முன்னாடி அந்த மாதிரி இல்ல. நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா, அது பதிவு செய்யப்படுதுனால உங்களுக்கு அந்த நம்பர் வந்து பெருசா தெரியுதுங்கிறது மாரி சொல்றாங்க. இல்ல நீங்க பொதுவாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பல வழக்குகள் இன்னமும் பதிவு செய்யப்படுறது இல்ல. பதிவு செய்யப்படுறது இல்லன்னா காவல்துறை குற்றம் இல்ல. ம். புகார் தருவதில்லை. வருதுல்ல. ஏன்னா அவங்க இத போய் சொன்னா நம்ம பொண்ணுக்கு பிரச்சனை. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ துணிந்து நாங்க வந்து புகார் தர்ற அளவுக்கு நாங்க அவங்கள அப்படி பயிற்றுவித்திருக்கோங்கிற பார்த்தா மாரி. அண்ணா பல்கலைக்கழகத்துல புகார் கொடுக்க போன பெண்ண வந்து அவங்க எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? அப்ப யாராவது வந்து அத அப்படி பண்ணா அத பண்ணவே கூடாதுன்னு இருக்கு. இல்லைங்களா விதிமுறை. எப்படி பண்ணாங்க அவங்க? கோயம்புத்தூர்ல குற்றவாளிகள் அந்த பொண்ண வந்து இதே ஆளும் கட்சியை சேர்ந்த நம்முடைய உடன்பிறப்புகள், சமூக ஊடக உடன்பிறப்புகள் தான் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் அந்நேரத்துக்கு அங்க போனான்னு கேட்டாங்க. பொண்ண அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க. அந்த பொண்ண கெடுத்த 3 பேரையும் வந்து அவள ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவன் தப்பு இல்லப்பா, ஆம்பள அப்படித்தான்ப்பா. 10 மணிக்கு கடை பூட்டிடுவாங்க. 11 மணிக்கு உட்காந்து குடிப்பானுங்க. அவன் குடிக்கிற இடத்துக்கு இந்த பொண்ணு ஏன் பாய் ஃப்ரெண்டோட போகுது?
இதுதான் இவங்களுடைய நியாயமா இருக்கு. அப்ப இப்படி நியாயம் பேசுறவங்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால நான் இங்க குற்றச்செயலே இல்லைங்கிற சூழ்நிலை கொண்டு வரது தானே ஆட்சி அதிகாரம். நிச்சயமா. நீங்க எது இதை பக்கத்து மாநிலங்களை ஒப்பிடுதுன்னு பருப்பு மிளகாய் விலையா அந்த மற்ற மாநிலங்களை விட இங்க பருப்பு விலை குறைவா இருக்குன்னு சொல்றதுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. இது எந்த இடத்துல இப்போ தவறு இழைக்கிறாங்க அல்லது எதை கவனத்துல இருந்து சிதறாங்கன்னு நீங்க இல்ல நினைக்கிறீங்க? இதுல என்னன்னா, நீங்க ஏன் காவல்துறை காவல்துறைக்கு மிகச்சிறந்த காவல்துறை நம்ம காவல்துறை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திறமையான ஒரு காவல்துறை, காவல்படை நம்மளது. அவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது அல்லது என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அதுதான் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒரு யாரும் ஒருத்தர் குறை சொல்ல முடியாது. எல்லா பக்கமே லேக்கிங் ஆகுது. அப்போ நம்ம தலைமை மிக உறுதியான நடவடிக்கைகள் எடுத்து காவல்துறை வேறு எந்த விதமான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருந்தாலே நிச்சயமாக என்ன சொல்றீங்க? இப்போ காவல்துறையில அரசியல் தலையீடு இருக்கு, அதனால அவங்க சுதந்திரமா செயல்பட முடியும்னு எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இப்போ நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நிறைய பாருங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் உள்ள இதே இடத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் இருப்பது போன்ற ஒரு இது வந்துச்சு. ஆனா அதை பத்தின பேச்சே வரலையே இல்லைங்களா? பல வழக்குகள் அப்படிதான் இருக்கு. அதே போல அந்த ஒரு பையன் கோயில்ல யாராவது வந்தாங்கன்னா நடக்க முடியாதவங்களை வச்சு தள்ளிட்டு போறவன், அவன் காலையில அப்படி கனவு கண்டு வந்திருப்பானா, இப்படி நம்ம எடுத்து செல்லப்படுவோம், அடித்து கொல்லப்படுவோம் கற்பனை பண்ணிருப்பானா. அஜித் குமார் சொல்றீங்க. அப்ப அதுலயே ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. இப்படி யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க எல்லாம் அவங்க சீனுக்கே வர்றது இல்லையே. அதில் நேரடியாக ஈடுபட்டவங்க மட்டும் தானே வர்றாங்க. அதுல இன்னொரு பார்வை இருக்குல்ல சார். நீங்க சொல்றீங்க இந்த அரசியல் தலையீடு இதெல்லாம் இருக்கிறதுனால அது உள்ள பிரச்சனை இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த குற்றம் செஞ்சா நமக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைக்கும் அச்சமே குறைந்து கொண்டே வருது இயல்பாக. இப்ப யார் அச்சப்படுறாங்க காவல்துறை பாத்தீங்கன்னா, அப்பாவி பொதுமக்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையும், குற்றவாளிகள் அச்சப்படாத சூழ்நிலையும் தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ அதுதான் இப்போ உண்மையில இப்ப எல்லாத்துக்கும் என்ன பயம் இருக்கு? போலீஸ் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை திட்டுவாங்களோ, நம்மளை அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லையா? அப்போ ஆனா அக்யூஸ்ட் அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அந்த குற்றச்செயல் ஈடுபடக்கூடிய யாருமே அதை பத்தி கவலையே படுறது இல்லையா? சர்வசாரமா ரோட்ல நின்று பண்றாங்க. ரொம்ப போதையாச்சுன்னா போய் போலீஸ்காரே அடிக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே நடக்குது கண்ணு முன்னாடி. இதை நீங்க மற்ற மாநிலோடு நம்ம ஒப்பிடவே கூடாது. ஏன்னா நீங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சமூக நீதியிலிருந்து, பகுத்தறிவிலிருந்து, பெண் பாதுகாப்பிலிருந்து அத்தனைக்கு நீங்க தானே முன்னோடி. நீங்களே முன்னாடி இருக்கும்போது இப்படி இத்தனை குற்றங்கள் நடக்கிறத பக்கத்து மாநிலத்தோட நீங்க ஒப்பிடும்போது சரிதான். இப்ப மட்டும் நீங்க அப்ப நீங்க பின்தங்கி போயிட்டீங்களா? நீங்க 500-600 ஆண்டு காலம் அந்த கூற்றுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த கூற்றில் இவங்க சொல்றாங்கல்ல, இப்ப இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாங்க தான் முன்னோடி என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றில் உண்மை இருக்கு. ரெண்டுமே சந்தேகமாகுது. இவங்க முன்னோடியா அப்படிங்கிறது ஐயத்துக்கு வருது. இவ்வளவு குற்றச்செயல்களுக்கு இங்க நடக்குது அப்படிங்கும் போது அப்ப அவர்கள் முன்னாடி சொன்னது பொய்யா, இது உண்மையான்னு தெரியாத அளவுக்கு தானே இருக்கு. இப்போ ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கைகளை கொண்டவர்கள், அதுல ஒரு ரோல் மாடல் இருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள்ல குற்றச்செயல்கள் இருக்குல்ல, பொது கள்ளச்சாராய உயிரிழப்பு பெரிய அளவுல நிகழ்ந்துச்சு. அதற்கு பிறகு நடந்த ஒரு இடைத்தேர்தல்ல திமுக ஜெயிக்குது. சோ இது போன்ற விஷயங்கள் மக்கள் அதை எதிர்ப்பை பதிவு பண்ணுவார்கள். அப்ப 2026 தேர்தல் வரப்போகுது ஒரு சில மாதங்கள்ல. சோ இது போன்ற விஷயங்கள் அந்த தேர்தலை எதிரொலிக்குமான்னு கேட்கல. இடைத்தேர்தல் நீங்க நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. அதனாலதான் கேட்கிறேன். 2026 நிச்சயமா என்னன்னா, நீங்க மக்கள் பாத்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப ஆழமா முடிவெடுப்பாங்க. ஒவ்வொரு தேர்தல் இறுதி நேரத்துல முடிவெடுப்பாங்கன்னா, மிக முக்கியமா அவருடைய அன்றாட சாலை வசதி, தண்ணீர் வசதி, மின்சாரம், அடிப்படையான அது பொதுவான ஒரு பார்ப்பாங்க. அடுத்து மிக முக்கியமாக தன் வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. சரி. அப்போ அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா, சேஃப்டிங்கிறது மிக முக்கியமா கருத்தில் கொள்ளப்படும். அந்த எதிர்கட்சி தலைவர் அதை குறிப்பிட்டிருக்காரு. நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். அதை கட்சியை சேர்ந்த சிலருங்கிற வார்த்தை நம்ம குறிப்பிட்டு காண்பிக்கிறோம். சிலர் தவறு செய்யும் போது, பிழை செய்யும் போது அவர்களை காப்பாற்றவும், அவர்கள் தட்டி கேட்காமலும் காவல்துறை இருக்கிற காரணத்தினால ஒட்டுமொத்தமா எல்லா பக்கமே உங்களுக்கு சீர்கேடா மாறிடுதுன்றாங்க. அது மிக முக்கியமான பிரதான எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. நம்ம கற்பனையா சொல்லல. அப்போ இப்ப எங்கேயோ இதுல உங்களுக்கு ஒரு லூஸ்ல போகுது இல்லைங்களா? அதுதான் இங்க ஒட்டுமொத்தமா பேரிழப்பா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இது அதோட இம்பாக்ட் தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்குமா? இந்த விஷயத்தை டார்கெட் பண்ணி இந்த ஆட்சி நமக்கு சட்டம் ஒழுங்குல சரியா இல்லை. நீங்க சொன்னீங்க இந்த பாதுகாப்பு, அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகள் இதுல பிரச்சனை வந்துச்சுன்னா மக்கள் கொதித்தெழுவார்கள் மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் அது அந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒழுங்கும் இப்போ பிரச்சனையா இருக்குல்ல, பாதுகாப்பு கேள்விக்குறியா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத திமுக காரங்களே ஒத்துக்கிறாங்க.
இருக்குங்க. ஆமா. ஒரு ஒரு எதிர்மறையான ஆட்சிக்கு எதிர்மறையான ம். ஒரு சிந்தனை மக்கள்ட்ட இருக்கிறது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி. அதன் காரணமாக தான் அவங்க வந்து ஊடகங்கள் மூலமா நெறைய பூஸ்டப் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? அவர்களுக்கான பாசிட்டிவான ஒரு திட்டங்கள் என்னன்னு பார்க்குறாங்கன்னா, ரூ. 1000 ம். திட்டம். ம். அப்புறம் பேருந்துகள்ல இலவச இலவசம். கட்டணம். ம். மாணவ மாணவிகளுக்கு ரூ. 1000. ம். இத தவிர அவங்க வந்து பெருசா வேற எதையுமே முன்னிலைப்படுத்தணும். இன்னும் நல்லா கவனிச்சு பாரு. இத விட அவங்க என்ன பெருசா ப்ராபகண்டா பண்றாங்க? ம். ம். இல்லைங்களா? அப்ப ம். இல்ல இதத்தான் ப்ராபகண்டா பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல இன்னொரு செக்மெண்ட் பெரிய செக்மெண்ட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ம செவிலியர்கள், ம். தூய்மை பணியாளர்கள், ம். இந்த பக்கம் அரசு ஊழியர்கள்னு ம். பெரிய அளவுல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ம். ம். ஸோ அப்புறம் நீட் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்ன ப்ராமிஸ அவங்க வந்து நிறைவேத்த முடியல. ம். அப்ப அதே மாரி நெறைய நாங்க வந்து இந்த இந்த அ தங்கம் குடுப்போம்னு ஏதோ சொன்னாங்க. இப்ப லேப்டாப் கடைசியா தரேன்னு கடைசி சொல்லியிருக்காங்க. நேரத்துல. அப்புறம் நீங்க உங்களுடன் ஸ்டாலின் வந்து உண்மையிலேயே அருமையான திட்டங்க. ம். அது நான் பார்த்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அருமையான திட்டம். ம். இது இவங்க ஆட்சிக்கு ஆண்டு தொடக்கத்துல இருந்தே பண்ணியிருக்கோம். வாரம் ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ம். செஞ்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அது பெரிய அச்சீவ்மென்ட்டா இருந்திருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய அச்சீவ்மென்ட்டா இருந்திருக்கு. ம். ஆனா அது ஆட்சி முடியக்கூடிய தடவையில பண்றாங்க. முடியக்கூடிய தருவாயில பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு அழுத்தம் தானே. ம். அவங்க எல்லாத்தையும் செய்ய முடியாது. பாதி செஞ்சு கெட்ட பேர் ஆயிரும். ஏப்பா நான் ஒழுங்கா இருந்துச்சு ஏன் கெடுத்து ம். வச்சீங்கற ம். மாரி வந்துரும் இல்லைங்களா? ம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ம். எல்லாம் தாண்டி இப்போ வந்து எஸ்ஐஆருக்கு வந்திருக்காங்க. ஆ. இப்ப எஸ்ஐஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல எதிர்க்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, அவங்களே வந்து அவங்களோட ஆட்கள விட்டு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்றாங்கன்னாங்க. ம். இப்போ இது வந்து யார் இப்போ போட்டியா போயிருச்சு. இப்போ வாக்குகளை வந்து வாக்காளர்களை நமக்கேற்ற வாக்காளர்களை எப்படி திணிக்கணுங்கிறதுல ஒரு போட்டி வந்துருச்சு இப்போ. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ்ஆர் இல்ல எதிர்க்க நியாயம் எஸ்ஏஆர்ல இருக்கா? என்ன இப்போ நீங்க திருவல்லிக்கேணியில நான் பார்த்துருக்கேன். நான் இங்க 4, 5 முறை அங்க தான் எனக்கு வாக்களிக்க போகும்போது, இறந்து போனவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருந்திருக்கு. ம். இல்ல உயிரோட இருந்தவர் வந்து ஒரு 5 வயசான தாத்தா 75 வயசு இருக்கும். அவர் குடும்பத்தோட மனைவியோட வர அவருக்கு ஓட்டு இல்ல. ம். ஸோ இது போன்ற சிக்கல்கள் இருக்கு. சரி. விடுபடல்கள் இருக்கு. அப்ப அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத அடிப்படை. அடிப்படை. அப்ப இது யார வச்சு ஒழுங்குபடுத்தணும்? இப்ப இதே அரசாங்கம் வந்து இவங்களும் அதே மாரி தான் பண்றாங்க. உங்களுடன் ஸ்டாலின் போல, உங்களுடன் மோடி மாரி கடைசி நேரத்துல பண்றாங்க அவங்களும். இது முன்கூட்டியே செஞ்சிருந்தாங்கன்னா, அதுவும் வந்து பெரிய அச்சீவ்மென்ட்டா இருந்திருக்கும். ம். துல்லியமாக இருக்கு. யார் இருக்காங்க? யார் தகுதியானவர்கள்? ம். அவர்களுக்கு மட்டும் வாக்குகள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாலே போதுமானது. சோ தேர்தல் ஆணையம் அத கொஞ்சம் முன்னாடி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயமா. பார்வை ஓகே. ஆனா இதுல வந்து ஒரு முறைகேடு நடந்துரும். இவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு திமுக சொல்றதுல நியாயம் இருக்கான்னு இப்ப கேட்கிறேன். திமுகவே உள்நோக்கத்தோட செயல்படுறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்களே. ம். திமுகவே அவர்களுடைய கட்சிக்காரங்க எல்லாம் ஃபார்ம் எடுத்துட்டு அவங்களே ஃபில் அப் பண்ண போறாங்க. ம். இவங்க பிஜேபி மேல குறை சொல்றாங்க. இவங்க குறை சொல்றாங்க. ம். இப்ப என்னன்னா நமக்கெல்லாம் நாளைக்கு வாக்கு இருக்குமாங்கிறது தான் கேள்வி. ம். அப்படி இருந்ததுன்னா பரவால்ல. ம். எஸ்ஐஆர் ஒழுங்கா இருக்குன்னு தான் பொருள். ம். அப்போ இந்த அட் தி எண்ட் ஆஃப் தி டே எலக்ஷனுக்கு முன்னாடி ஃபைனலா வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு எத்தனை வாக்குகள் இருக்கின்றன? புதிதாக எத்தனை வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க? அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களா அல்லது பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களா? அப்படிங்கிற அந்த இறுதிப்பட்டியல் வரும்போது தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது சக்சஸா இல்லையான்னு தெரியும். நிச்சயமா. இன்னொன்று ஒண்ணு முக்கியமா கேட்க வேண்டியது அரசியல்ல வந்து பரஸ்பர குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து இயல்பா இருக்கும். அது நீங்க சொன்ன மாரி பிரதான எதிர்க்கட்சி திமுக மேல சொல்றதோ, திமுக அதிமுக மேல சொல்றதோ அது இயல்பா இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா இப்போ நம்ம ரீசெண்டா பார்க்குறோம் அதிக அளவுல அ சீமான் குறித்த விமர்சனங்களும் பெரிய அளவுல வந்துட்டே இருக்குது. குறிப்பா அவர் வந்து நேரடியாக திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு அவர் ரூட் மாறிடுச்சுங்கிறாங்க. அவர் பாதைய வந்து மாத்திக்கிட்டாரு. எதிர்ப்பு குறைச்சிட்டாரு. ஆமா. இது வந்து தமிழ் தேசியவாதிகள் பலருமே வைக்கக்கூடிய ஒரு ஆ. ஒரு தமிழ் குற்றச்சாட்டு. தேசியவாதிகளும் அது வந்து எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அல்லாத தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க. புரியுது, பொதுவான புரியுது, தமிழ் தேசியவாதிகள். புரியுது. அவர்கள் வைக்கக்கூடியதெல்லாம் அதுதான். இதுல நான் எப்படி பார்க்கிறேன், நானும் ஒரு தமிழ் தேசியம் தொடர்பா நூல் நிறைய. எழுதியிருக்கேன் நானு. நான் என்னுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட நட்புறவு வேறு, கொள்கைகள் வேறு அப்படிங்கிறதுல தெளிவா சொல்றாரு அவரு. சரி. ஒரு நாகரிகமான அரசியலை உருவாக்க நாங்க விரும்புறோம். இத்தனை நாளா நீங்க ஜெயலலிதாவும் இப்ப திமுக காரனும் அதிமுக காரனும் கீழ அடிச்சுக்குவாங்க. ம், ம், அப்ப அவங்களும் மேல அறிக்கை சண்டை இட்டுக்குவாங்க. ம். ஒரு 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 இவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க போக மாட்டாங்க. அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைனா போக பிரச்சனை. மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நாகரிகத்தை உருவாக்க நாங்க விரும்புறோம். அதன் அடிப்படையில தான் அப்படிங்கிறது அவருடைய அது வாதம். சரி. 1. 2வது நான் எப்படி அத பார்க்கிறேன் நாங்க தனிப்பட்ட முறையில. அவர் அதனுடைய கொள்கைகள் இருந்து ஏதாவது மாறுபடுறாரா? ம். இப்ப திமுகவினுடைய செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து அவர் அதை விமர்சிக்காம இருக்காரா? ம். இல்ல திராவிடம் தமிழ் தேசியத்தை வந்து திராவிடம் எப்படி தமிழ் தேசியத்தை வந்து அமுக்குகிறது என்பதில் அதை வந்து சுட்டிக்காட்டுவதில் அதுல ஏதாவது அவர் வந்து சமரசமா இருக்காருன்னு வந்து பார்த்தா இல்ல. ம். அப்படி இருந்தா அவன் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கையில இருக்க மாட்டாங்க. ம். அது தெளிவு. ஏன்னா அவர்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய கொள்கைக்காக மேதகு தலைவர் அதே போல தமிழ் தேசியம் என்கிற கொள்கைக்காக இருக்கிறவங்க. ம். இவங்க சமரசம் ஆனாங்கன்னா அவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இப்ப அவர் திமுக ஓட பிறகு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கடுமையா விமர்சிச்சவர் வந்து இல்ல அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, அவரு திமுக விமர்சிக்கல இருந்து கொஞ்சம் அந்த அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் விமர்சனம் வந்து குறைஞ்சிருக்குங்கிறத தாண்டி,
விஜயை வந்து கடுமையாக அவர் தாக்குறாரு. ஒவ்வொரு மேடைக்கும் வந்து விஜய் இல்லாம ஒரு செய்தியாளர் சந்திப்பாகட்டும், அல்லது அவர் நடத்தக்கூடிய கூட்டங்களாகட்டும், அல்லது தனிப்பட்ட அரங்குகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாகட்டும், எல்லாவற்றிலுமே விஜயை தாக்குவது தான் அவருடைய வந்து குறியா இருக்காரு திரு சீமான். அதனால வந்து ஆளக்கூடிய கட்சி யாரு? திமுக. அந்த திமுக எதிர்ப்புல இருந்து இப்ப பின்வாங்குறாருங்கிறது தான் அந்த இல்ல அது நீங்க எப்படின்னு வந்து பார்த்தா திமுகவை வந்து தொடர்ந்து விமர்சனம், குறிப்பாக அவருடைய எல்லா குறைகளையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி தான் இருக்காரு. சரி. என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்த திராவிடமே ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிர்ப்பு அது அப்படின்னால ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு பார்வையில இருந்து ஸ்பெசிஃபிக்கா இஷ்யூ பேசிஸ்ல மாற தொடங்கியிருக்குன்னு நான் பார்க்கிறோம் நம்ம. சரி. இப்போ விஜய் வந்து அவர் எதிர்ப்பதற்கான காரணம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவர் வரும்போது விஜய் ஒன்றா தமிழ் தேசியன்னு வந்திருக்கணும், இல்லை நீங்கள் வந்து இல்லை திராவிடம்னே வந்திருக்கணும், இல்லை இங்கே இந்த பாதி தமிழ் தேசியம் பாதி திராவிடம் இரண்டும் கண்கள்ட்டு வந்த போது தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அதான் சார் பிரச்சனை. இப்போ திராவிடம் இருக்கு, தமிழ் தேசியமும் இருக்குது. அவர் வந்து அதே சொல்லி வந்தா மக்கள் எப்படி ஏற்பாங்க? இல்ல நான் வந்து எதை ஏற்கிறேன் எதை மறுக்கிறேன், எனக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது. அவரு பெரியார உள்ள இழுக்கிறாரு, பெரியார எங்களுடைய தலைவர்கள் ஒருவரா அவர் வைக்கிறாரு. ஆனா கடவுள் மறுப்பை நாங்க வந்து அவருடைய கடவுள் மறுப்பை வந்து நாங்க ஏத்துக்கலங்கிறது ரொம்ப பிகினிங்ல இருந்தே. நான் என்ன சொல்லணும், அதுக்கு நீங்க அப்படி சொல்லணும் தேவையில்லையே. நீங்க உங்களுடைய கொள்கைகள் அப்படிங்கிறது மக்களுக்கான கொள்கைகள் முன்னாடி வச்சுட்டு நீங்க படத்தை வைக்க வேண்டிய தேவை ஏற்படுது அவருக்கு. சிலைக்கு போட்டு போய் யாருக்குமே பண்ணாத போய் நடந்து போய் வெறுங்கால நடந்து போய் பூத்தட்டை தூக்கிட்டு போய் சிலைக்கு மாலை போடுறாருல பெரியார் திடல்ல, ஏன் அப்படி ஒரு தேவை ஏற்படுது? காரணம் என்னன்னா இதுதான் சீமானுக்கு இவங்களுக்கு வந்து கிளாஷ் ஆகிறது. இவர்கள் தொடர்ந்து வந்து ஈவே ராமசாமி பெரியார் என்கிற பிம்பத்தை நீங்க கட்டமைச்சிட்டு அவர் செய்யாதெல்லாம் செய்ததை போலவும் சொன்னாதெல்லாம் சொன்னதை போலவும் எல்லாமே அவர் தான் தமிழர்களுக்கு செஞ்சாரு, அதுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து ஏதோ துணிமணி இல்லாம தெரிஞ்சிட்டு இருந்தாங்கிற போறதை நீங்க சொன்னது அப்படிங்கிறத அந்த பிம்பத்தை உடைக்கிறாங்க அவங்க. ஆனா அந்த பிம்பத்தை இவர்கள் உடைத்து உண்மையான இத்தனை தமிழர் தலைவர்கள் இருக்காங்க. வஉசிக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கிறோம், அதே போல இதே விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் ராமசாமி அவர்கள் படத்தை நடுவில் வைக்கிறாரு, இவங்களை கொண்டு வேலுநாச்சியார் கடைசியில வைக்கிறாரு, காமராசர் அது பக்கத்துல வைக்கிறாரு. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய. முதல்ல வந்து வாக்கு வங்கியா ஈவே ராமசாமி அவர்கள் வாக்கு வங்கியா இல்லைங்கிறது ஈரோடு எலெக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு, பை எலெக்ஷன்ல தெரிஞ்சு போச்சு. அவர் கொடியை தூக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாக்கு விழுல, அவர் எதிர்த்த நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்றது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு வாக்கு வங்கி இல்லை. அப்ப எதற்காக நீங்க அவருடைய பிம்பத்தை மீண்டும் வந்து விஜய் தூக்கிட்டு வரணும்? இந்த கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. நீங்க தமிழ்நாடு அரசு வாக்கு வங்கிக்காக தூக்கிட்டு வரலையே அவங்க, அதான் எங்களுடைய தலைவர்களை அவங்க வரிசைப்படுத்துறாங்க. அதுதான் நம்ம என்ன வரிசைப்படுத்த, அது ஏன் முரண்பாடு? ஒண்ணு நீங்க அவருடைய கடவுள் மறுப்பு மட்டும் நாங்க எடுத்துக்க மாட்டோம், மீதில எடுத்துப்போம் அப்படிங்கிறது என்ன இருக்கு இல்லைங்களா? அவருடைய அடிப்படையே கடவுள் மறுப்பு தானே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இப்போ அடிப்படையே கடவுள் மறுப்பு தான், கடவுள் மறுப்பு மட்டுமே அவருடைய இது இல்லைங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அவங்க சொல்றது அதை தானே சொல்றாரு விஜய் சொல்றது. அப்ப விஜய் என்ன செய்ய வர்றாருன்னா, தமிழர்களுக்கு எதிராக இத்தனை ஆண்டு காலம் ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தமிழர் வரலாற்றை மடைமாற்றி தமிழர் தலைவர்களை எல்லாம் சாதி தலைவர்களாக கட்டமைத்து தமிழர்னா சாதி வெறியண்டா என்று தொடர்ந்து பரப்புரை செய்து அதையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாள், இவர் தான்ப்பா உங்களுக்கு வந்து சங்கரலிங்கனார், இவர் தான் வந்து வஉசி என்று குழந்தைகளுக்கு பாடல்கள் மாதிரி எடுத்து கொண்டு வந்து தேவரும் தேவேந்திரவரும் நம்ம பிரிச்சுட்டாங்க, நம்ம தமிழர்களை ஒன்றிணைவோம், பறையரும் அதே போல வன்னியரும் நம்ம வந்து சாதிகளை பிரிக்கிறாங்க, நம்ம தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்று பரப்புரை செஞ்சுட்டு வர்றாரு. இப்ப இதே திராவிடம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தமிழர் சாதி வெறியர்கள் அப்படிங்குது. அப்படி என்ன கிட்டத்தட்ட அடிப்படையை தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை ஆணிவரையை பிடுங்கக்கூடிய செயலைத்தான் விஜய் செய்யறாரு. அதுதான் பிரச்சனை. அதுதான் வெளிப்படையாவே அதுதான். ஆனா நீங்க சொல்றீங்க அந்த அப்போ அந்த 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 சித்தாந்த ரீதியான ஒரு அவருக்கு விஜய்க்கே வந்து சரி ஈவே ராமசாமி பெரியாரோட சித்தாந்தத்தை பேச சொல்லுங்களா விஜய், ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்களா, பேசுவாரா அவரு? அப்ப எதுக்காக நீங்க படத்தை மட்டும் எடுத்துட்டு வரீங்க? நீங்க அப்ப நீங்க வந்து ஒரு செயற்கை தன்மையா நீங்க உருவாக்குறீங்கிறதா விஜய் மீது பார்வை என்னவா இருக்குன்னா, சீமானுடைய வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் இளைய சமூகத்துடைய வாக்குகள் அல்லது சிறுபான்மையினருடைய வாக்குகள், வெளிப்படையா பேசினா சிறுபான்மையுடைய வாக்குகள் அல்லது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள், இந்த வாக்குகளை எல்லாம் சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு வருகிறார். அந்த வாக்கை வந்து பறிக்கக்கூடிய வேலையில விஜய் ஈடுபடுறாரு. அந்த வாக்குகள் விஜய்க்கு பறிக்கக்கூடியதுதான் என்ன, விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகளை திரு சீமான் வந்து பார்த்துட்டாரு. அப்போ விஜய் நம்ம எதிர்க்கணுங்கிற முடிவு இல்லை. இதுல நம்ம முதல் ஒரு அந்த கருத்துல சொல்றேன், விஜயினுடைய ரசிகர்களும் சீமான் அவருடைய தம்பி தங்கைகளுக்கும் வேறுபாடு இருக்கு.
அவர்கள் வந்து பெஞ்ச் மேல ஏறி குதிக்கிறது இல்ல, சேரை உடைக்கிறது இல்ல, பாட்டில் எடுத்து அடிச்சுக்கிறது இல்ல. அப்புறம் நீங்க இது போட்டு தள்ளுமுள்ளு செஞ்சுக்கிறது இல்ல. இத்தனை ஆயிரம் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. கூட்டம் முடிந்து ஒரு தூசு துரும்பு இல்லாம எடுத்து வச்சுட்டு போகக்கூடிய அந்த நாகரிகத்தன்மை அவங்ககிட்ட இருக்கு. 2வது அவர்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. அரசியல் 14 ஆண்டு காலமாக அவர்கள் அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மண்ணுக்கான அரசியல், தண்ணீருக்கான அரசியல், நம்ம தண்ணீர் தேவை எப்படி இருக்குன்னா, உலகமா 3ஆம் அடுத்த உலகப்போர் வந்தா தண்ணீருக்கு தான் வரும் அப்படின்னு வைரமுத்து எழுதியிருக்காரு. அப்ப இந்த இயற்கை வளங்களுக்கான இது பற்றிய அறிவை அவங்க வச்சிருக்காங்க. இவர்களுக்கு எந்த ஒரு விதமான அப்படிப்பட்ட அறிவும் இல்லாத சிறுவர்கள் தான். சிறுவர் சிறுமியை நம்ம பார்க்கிறோம். தவறா சொல்லல. அதை விஜய் செய்திருக்க வேண்டும். 14 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டு திரும்ப பாடம் நடத்திட்டு இருக்காரு அவரு. ஒவ்வொரு மேடையையும் அவர் ஒரு பள்ளிக்கூடம் போல நடத்திட்டு இருக்காரு சீமான். ஆனால் விஜய் என்ன அப்படி செய்யல. தன்னுடைய தொண்டர்களை கூட்டம் ஒருத்தருக்கு தள்ளிக்காம நில்லுங்கப்பான்னு கூட அவரால் சொல்ல முடியல. அதை கேட்கக்கூடிய ரசிகர்கள் அந்த நிலையில அவங்க இல்ல. அப்போ இவங்க என்னன்னா இப்ப விஜய் கொண்டு வரது வந்து விஜய் செய்வது அரசியல் அல்ல. இவர் என்ன பண்றாருன்னா, தேர்தலுக்கு வரும்போது சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுக்கு ஆதவர்ஜினா வச்சு அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிறது. சரிங்களா? அப்புறம் வந்து காமராசரை வச்சுக்கிட்டோம்னா அவங்க காங்கிரஸ்காரன் நாடார்கள் இவர்கள்லாம் வாக்குகளே வந்து வாங்கிக்கலான்னு இருக்குது. அப்புறம் இவங்களை வன்னியருக்காக அந்த அம்மாவை வச்சுக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த திராவிடம் இந்த வாக்குகளுக்காக கொஞ்சம் ஈவே ராமசாமி அவர்களை தொட்டுக்கிறது. கடைசியா வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லுறதுக்கு வேலுநாச்சியாரை தொட்டுக்கிறது. அப்ப இது என்ன பண்றாருன்னா, கடைகள்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் விரும்பக்கூடிய பொம்மைகளை வைப்பாங்க தெரியுங்களா? வாடிக்கையாளர்கள் ஈர்ப்பதற்காக அந்தந்த பொம்மைகளை வைக்கக்கூடிய செயலை தான் செய்யறாரு. அப்படி படத்தை பார்த்து வாக்களிப்பாங்களா மக்கள்? முதல் கேள்வி அதான் வருது. அப்படி படத்தை பார்த்து வாக்களிக்கணும்னா எத்தனையோ வாக்களிச்சிருக்கலாமே. இன்னைக்கு எம்ஜிஆர் இன்னொன்னுங்க. 2வது வந்து என்னன்னா, ஒரு ரசிகத்தன்மையை மட்டுமே வைத்துக்கொண்டு எங்கிட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க வைத்துக்கொண்டு நான் 26ல முதலமைச்சராவேன்னு சொன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்களை எவ்வளவு ஏளனமாக நினைத்திருக்காரு விஜய். இதெல்லாம் தான் சீமான் மட்டும் இல்ல, எல்லா பொதுஜன எல்லாத்துக்கும் வரக்கூடிய கேள்வியா இருக்கு. எம்ஜிஆர் உடனே வந்துட்டு, இதே திமுக உடனே வந்துச்சு. 17 ஆண்டுகள் படாதபடுபட்டாங்க. ஒவ்வொரு மேடையா போயிட்டு கருணாநிதி அவர்களை தொண்டையில் ரத்தம் வர பேசினார் அவர். அப்படி எம்ஜிஆர் அவர்கள்ட்டும் எல்லா அண்ணாவாகட்டும் பேசி தான் அவங்க வந்தாங்க. அவங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து நீ 1008 விமர்சனங்கள் யாருக்கு இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிக்கிறாங்க. சில அதிமுக கூட வர முடியாத பிரச்சனைக்கு நாம் தமிழர் வந்து நிக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஒரு அப்படியே வந்து ஜிகினா காயத்தை தூக்கிட்டு வந்து ஒட்டுமொத்த ஃபீல்டு ஒர்க்கை அடிச்சுக்கிட்டு மக்களை மயக்கி வந்து வாக்குகளை வாங்கிட்டு போகுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை விட மாட்டார் சீமான். நிச்சயமா விட மாட்டார், உறுதியா விட மாட்டார். இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா பந்தத்துக்கு திமுக கையில கொடுத்துட்டாரு அவரு. விஜய்ங்கிற பந்த திமுக காரங்க மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க இப்போ. சரி, நிறைவா இப்போ இந்த சொல்றாங்களே இனிமேல் 2026ல வந்து வெர்சஸ் அப்படின்னா திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த விஜய்க்கு வந்து நகைச்சுவை வரும்னு அப்பதான் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. நீங்க இது வந்து என்னன்னா கொஞ்சமா அது லாஜிக் வேணும் இல்ல. இது அந்த பசங்க சின்ன பசங்க தானே இப்படி சொன்ன உடனே அவங்க வந்து ஆமா இவங்க வந்து எந்த மேடையில போனாலும் டிவிக்கேன்னு கத்துறாங்களே. அமெரிக்கால ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ராம்குமார் ஒருத்தர், அவர் ஒரு 50-100 பேர் வச்சு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் டிவிக்கே கத்திட்டு இருக்காங்க அவங்க. சோ அவ்வளவுதான் அவங்களோட மெச்சூரிட்டி. அப்ப அவங்ககிட்ட நாம அடுத்தது நாம தான் திமுக தான் நமக்கு எதிரின்னு சொன்னா அவர்கள் உற்சாகமாவாங்கல்ல. அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை. அவர் இவங்க அதற்கு சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன எத்தனை வாக்குகள் இவங்க வச்சிருக்காங்க, களம் எப்படி இருக்கும் இல்ல. நான் இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா அதிமுகவுக்கு 20 விழுக்காடு இருக்கு இல்லைங்களா? 21 விழுக்காடு கடந்த தேர்தலில் தனியா நின்று நிரூபிச்சிட்டாங்க அவங்க. அப்புறம் பிஜேபி கூட்டணிக்கு 18 விழுக்காடு, 39 விழுக்காடு, திமுக கூட்டணிக்கு 46 விழுக்காடு இருக்கு. திமுக இப்ப தனிச்சு நின்னாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் 20-25 விழுக்காடு அதுதான் வருவாங்க. அப்ப அதிமுக திமுக ரெண்டுமே 40 விழுக்காடு வச்சிருக்காங்க. 40 விழுக்காடு குறைவா இல்லாம அதிமுக திமுக வச்சிருக்கு. பதிவாகிறது 57% வருது உங்களுக்கு. இதுல நீங்க மற்ற கட்சிகள்லாம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி 8 தாண்டிட்டாங்க. அப்புறமா காங்கிரஸ் 10-11 வச்சிருக்காங்க. பாமக 6-7 வச்சிருக்காங்க. இவங்க மற்றதெல்லாம் சிறுசா இருக்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப விஜய்க்கு வந்து 20 விழுக்காடு வரும்னு சொல்றதே ஒரு அண்ட புழுகு. சரிங்களா? அது தொடர்ந்து வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. அது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு தொடக்கி கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக இவங்க திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 20 விழுக்காடு வாக்குன்னா அப்ப யார் வாக்குகள் குறையும்? நான் ஒண்ணு வரலாம் எப்படின்னா 57 விழுக்காடு வாக்களிக்கக்கூடியவர்கள் 100 விழுக்காடு வந்து வாக்களிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இது சாத்தியம். ஏன்னா விஜய் வந்துட்டாருப்பா, 30 விழுக்காடு விஜய் கொடுப்போம், இந்த பழைய கட்சியில தூக்கி ஓரத்துல போடும், உடப்புல போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாதான் சாத்தியம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி அவர்கள் நம்புவதற்கு விஜயிடம் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு? இது வரைக்கும் எத்தனை தேர்தல் என்ன காமிச்சிருக்காரு? ஒரு பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காரு? இப்ப நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலினோ எடப்பாடி அவர்களோ யார் வந்தாலுமே அல்லது நாம் தமிழர் சீமான் அவர்களோ ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுறாங்கன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த எதையாவது கையாண்டார் அவர் இது வரைக்கும்? எந்த ஒரு சமூக பிரச்சனையாவது களத்தில் இறங்கி நின்று விஜய் கையாண்டிருக்காருன்னு சொல்லுங்க. அப்ப எதை நம்பி உங்களுக்கு வந்து முதலமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க?
முதலமைச்சருங்கிறது அவ்வளவு எளிமையானது இல்லைங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து இந்த நாட்டை ஆள்வதற்கு அந்த ஒரு பக்குவம் இல்லாமலோ அல்லது அனுபவம் இல்லாத நீங்கள் உடல்ல இருக்கக்கூடியவங்கள வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே திமுக இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகளால் போட்டு பந்தாடப்படுது இல்ல ம். அன்றாடம். பதில் சொல்லவே மாள முடியல திமுகனால. ம். ஏன் இத்தனைக்கு அவ்வளவு 67 இருந்து 1949 இருந்து அனுபவம் பெற்றவர்கள். ம். ஒரு நாள் 2 நாள் இல்ல. இவங்க கட்சி ஆரம்பிச்சு இப்போ 4 மாநாட்டுல 4வது மாநாட்டுல பிரச்சனை. இன்னும் களத்துக்கே போகாம திமுகவும் நானும் தான் வெர்சஸ் தாவேக்கான்னு சொன்னா நகைச்சுவையா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு. நிச்சயமா சார். மிக்க நன்றி தமிழ். நன்றி வணக்கம்.